அண்மை செய்தி மதுரை அரிட்டாப்பட்டியில் வரவிருக்கும் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தனர். தற்போது ஜனநாயக நாட்டில் போராடுவதற்கு யாருக்கும் உரிமை உண்டு. உரிமையின் அடிப்படையில் உங்களுக்கு வகை வகையா சுவையா சமைக்க தெரியுமா? அப்போ கேட்டரிங் பிசினஸ் மூலமா எப்படி லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. மக்கள் பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். மக்கள் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். ஜெகநாத் வணக்கம். மக்களுக்கு வேறு என்னென்ன வாக்குறுதிகளை அமைச்சர் வழங்கியிருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரை மாவட்டத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று டங்ஸ்டன் சுரங்கம் எதிர்ப்பு காரணமாக மாபெரும் பேரணி சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் மேலூரிலிருந்து மதுரை மாநகர பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தல்லாகுளம் போஸ்ட் ஆபீஸ் அலுவலகத்தில் பார்த்திருந்தால் மக்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்காக பேரணியாக நடந்து வந்தனர். இது குறித்து பார்த்திருந்தால் தற்போது முதலமைச்சரின் உத்தரவின் அடிப்படையில் டங்ஸ்டன் சுரங்கம் திட்டத்தை தடுப்பதற்காக மாநில அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளை குறித்து தற்போது அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் மேலூர் பொதுமக்களுடன் சந்திப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கிராமத்தில் சுற்றியிருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, கிடாரிப்பட்டி, தெற்கு தெரு, நரசிங்கம்பட்டி ஆகிய ஊர் மக்களை தற்போது சந்தித்து வருகின்றனர். பேரணியில் ஈடுபட்ட மக்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறவும், மேலூர் முல்லை பெரியார் பாசன பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று மக்கள் அமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். குறிப்பாக இது குறித்து அமைச்சர் அந்த மக்களிடம் பேசும்போது, தமிழ்நாட்டில் ஒருபோதும் டங்ஸ்டன் திட்டம் வராது, அப்படியே டங்ஸ்டன் திட்டம் வந்தால் என்னுடைய பதவியை கூட ராஜினாமா செய்வேன் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மக்களின் கோரிக்கையை ஏற்கனவே டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை கைவிட வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைத்துள்ளோம். அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 5000 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியில் ஒருபோதும் டங்ஸ்டன் திட்டம் வராது என்று உத்தரவாதம் பிறப்பித்திருக்கிறார். மேலும் ஜனநாயக நாட்டில் போராடுவதற்காக யாருக்கும் உரிமை உண்டு. அதன் அடிப்படையிலே மக்கள் பேரணி நடத்தி இருக்கிறார்கள். அதனால் மக்கள் மீது பதியப்பட்டிருக்கின்ற வழக்கை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தற்போது உடனடியாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் மேலும் மாநகர காவல் ஆணையரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வழக்கினை ரத்து செய்வதற்கான அனைத்து வழிமுறையும் செய்ய வேண்டும் என்று தற்போது அமைச்சர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஜெகநாத்.